சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய அளவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி உச்சபட்சமாக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரே நாளில் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், இப்போ புதிய உச்சமா இந்த சீசன்ல 1,00,000க்கும் அதிகமான நபர்கள் ஒரே நாள்ல தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு அடுத்தடுத்து கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது? காயத்ரி, நிச்சயமாக இவ்வாண்டு சபரிமலை மண்டல மகரவிளக்கு சீசன் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் 38 நாட்களில் இதுவரை நேற்று வரையிலேயும் 38 நாட்களில் 30,78,000 பேர் தரிசனம் செய்திருக்கின்றனர். அதே போல கடந்த ஆண்டை விட 38 நாட்களில் 4,45,000 பக்தர்கள் அதிகமாக தரிசனம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சீசனில் அதிகபட்சமாக நேற்றைய தினம் 1,06,621 பக்தர்கள் நேற்று தரிசனம் மேற்கொண்டிருக்கிறது. மேலும் புல்மேடு வழியாக 5,175 பேரும், ஸ்பாட் புக்கிங் வாயிலாக 22,769 பேரும் நேற்று தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார். அதாவது நாளை 25 சங்காங்கி ஊர்வலம் சன்னிதானம் வந்தடைய உள்ள நிலையில் நாளை மறுநாள் மண்டல பூஜை 26ஆம் தேதியும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 25 மற்றும் 26 தேதிகளில் 50,000 பக்தர்கள் 25ஆம் தேதி நாளை 50,000ம், மண்டல பூஜை தினமாக 26ஆம் தேதி 60,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்திருக்கிறது. அதே போல ஸ்பாட் புக்கிங் 2 நாட்களில் 25 மற்றும் 26 நாட்களில் 5,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மண்டல பூஜை இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்டுப்பாடு 2 நாட்கள் கட்டுப்பாடு இருப்பதால் இன்றும் நேற்று எல்லாம் அதிகபட்சமாக பக்தர்கள் சபரிமலையை குவிந்து கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி சஜய்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக.